ஓம் நமச்சிவாயம். வணக்கம் அன்பு உறவுகளே. நம்ம காசி யாத்திரை தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறோம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், காசி யாத்திரைன்னு தான் நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். ஏன்னா நிறைய வேற வேற யாத்திரைகள் போட்டாலும் நம்மக்கிட்ட காசி யாத்திரை வர்றதுக்கு தான் பகவான் அனுகிரகம் கொடுத்துருக்கிற மாதிரி நிறைய காசி யாத்திரைக்கு தான் தொடர்ந்து ஆட்கள் அதிகமாக செய்கிறதுனால நாம் நேரடியாக நடத்தக்கூடிய யாத்திரைங்கிறது காசி யாத்திரையாக போயிட்டுருக்கு. அது தவிர வேறு சில யாத்திரைகளும் பண்ணுறோம். இப்போ அந்த வகையில் இப்போ நிறைய ஃபோன் எனக்கு வர ஆரம்பிக்குது. இன்றைக்கி காலையில் கூட ஒரு ஃபோன் வந்தது. நண்பர் மதுரையிலேருந்து ஒருத்தர் பேசினார். ஐயா, இந்த மாதிரி நீங்கள் காசி யாத்திரை தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கிறத பற்றி கேள்விப்பட்டோம். நிறைய பேர் சொன்னாங்க, எங்களுக்கு தெரிஞ்சவங்கள இவர் கூட போயிட்டு வந்தால் நல்லா இருக்குது அப்படின்ட்டு. இந்த மாதிரிங்க, நாங்கள் உங்கள் கூட யாத்திரை வர்றதில் எங்களுக்கு ஆட்சேபனை கிடையாது. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்களால் அதிக நாள் செலவு பண்ண முடியாது. ஒன்று எங்களுடைய உள்ளூர் தொழில் சூழ்நிலை மற்றும் உடல் சூழ்நிலை, ரொம்ப நாள் அலைச்சல் படவும் முடியாது. நீங்கள் ஏன் விமான யாத்திரை பண்ண மாட்டேங்கிறீங்க, ஃப்ளைட் பேக்கேஜ் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அவர்கிட்ட நான் ஏற்கனவே எல்லாருக்கும் சொன்ன மாதிரி தான், ஃப்ளைட் பேக்கேஜ் பண்ணுறதுக்கு இன்னும் நமக்கு சிவபெருமான் உத்தரவு கொடுக்கலைங்க. அவர் என்ன உத்தரவு கொடுக்குறாரோ அது பிரகாரம் தான் பண்ணிகிட்ருக்குறோம். ஏன்னா ஏற்கனவே ஒரு சிலர்கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன். அந்த வகையில் காசி யாத்திரையை நம்மளே காசிக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்த போது பகவானுடைய அனுகிரகத்தினால காசி போகிற வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கு பிறகு நம்மளை போன்ற கஷ்ட ஜீவனத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேரை காசி யாத்திரை கூப்பிட்டு போகணுங்கிற ஒரு வகையில் நம்ம சிவனுடைய அருளால் யாத்திரையை நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு நம்மளுக்கு கிடைச்சது. ஏன்னா நம்ம பாரம்பரியமாக யாத்திரையை நடத்தக்கூடிய குடும்பத்தை சேர்ந்தவங்க கிடையாது, இது போன்ற அனுபவமும் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இறைவனாக கொடுத்த வரம் தான் இது. அந்த வகையில் அவருடைய வரத்தின் அடிப்படையில் செயல்படுறதுனால இது வரைக்கும் பெருசாக எந்த ஒரு தொந்தரவுகளும் இல்லாமல் நல்லபடியாகவே ஒரு மன திருப்தியான யாத்திரையாக போயிட்டுருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு சில இடத்துல நம்ம லக்ஸரி பேக்கேஜ்னு ஒன்று பண்ணோம், ஒரு சில பேக்கேஜ் பண்ணணும். அப்படி பண்ணியிருக்கும் போதே பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இருந்து ஒரு நமக்கு தகவல் காசியிலே கிடைச்சது. இப்போதைக்கு இந்த லக்ஸரி வேண்டாம், உங்கள்கிட்ட கடவுள் கொடுத்துருக்க வேலை ஏழைப்பாளைய மக்களை கூப்பிட்டு வர்றது தான். அந்த மாதிரியான அவங்க வராத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது மட்டும் இந்த மாதிரி வசதி வாய்ப்புள்ள யாத்திரையை நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி தகவல். சரின்னு சொல்லி இப்போ தொடர்ந்து அதையே பண்ணிகிட்டு இருந்தோம். இருந்தாலும் நம்ம மக்கள் இந்த மாதிரி ஃப்ளைட் பேக்கேஜ், இந்த மாதிரி லக்ஸரி பேக்கேஜ்லாம் கேட்கும்போது அதுக்குண்டானது இடையில ஒரு 4 யாத்திரைக்கு ஒரு யாத்திரை இது மாதிரி பண்ணலாமாங்கிற ஒரு ஐடியா வந்தது. அந்த வகையில் லக்ஸரி பேக்கேஜ் அப்படிங்கக்கூடியதான், அதாவது கொஞ்சம் வசதி வாய்ப்புள்ள யாத்திரையை பண்ணுறதுக்கு மட்டும் திட்டம் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கூடிய விரைவில் அதுக்கான திட்டத்தை கொடுக்குறோம். இந்த ஃப்ளைட் பேக்கேஜ் அப்படிங்கிறது நம்ம நேரடியாக பண்ணக்கூடிய அமைப்பு முறைக்கு நம்ம இன்னும் வரல. ஏன்னா நம்ம எந்த ஒரு நிலையில் இருக்கிறோம், நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம மனசு சொல்லும், அல்லது இறைவனுடைய உத்தரவு கிடைக்கும். அந்த வகையில் இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு சில தொலைபேசி அழைப்புகள் வரும்போது நம்ம மனசு அவ்வப்போது சில கேள்விகளையும் கேட்கும். இந்த மாதிரி கேட்குறாங்க, அப்போ பண்ணலாமா வேண்டாமான்னு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இன்றைக்கி காலையில் அவர் கேட்ட பிறகும் என்னடா பண்ணலான்னு யோசிக்கும்போது அப்புறம் தான் திடீர்னு அது ஏதோ ஒன்று நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது அந்த கடவுள் நம்ம கை காட்டுறாரு. அப்படிங்கிற ஒரு வகையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் கேட்டு முடிச்சு கொஞ்ச நேரத்துலேயே நமக்கு வாட்ஸ்அப்பில் நம்ம ஐஆர்சிடிசிலேருந்து ஒரு மெசேஜ் வந்தது. எப்படி நமக்கு வருது அப்படின்னாக்கா, நம்ம சாய் தர்ஷன் டூர்ஸ் அப்படிங்கிற பேரில் ஐஆர்சிடிசியினுடைய முகவராக நாம் அங்கீகாரம் வாங்கியிருக்கிறோம். அந்த முகவர் மூலியமாக நம்ம ரயில் கட்டண டிக்கெட்டுகள் எடுத்து கொடுக்கலாம், மற்றும் ஐஆர்சிடிசி நடத்தக்கூடிய சுற்றுலாக்களுக்கு நாம் ஆட்களை சேர்த்து கொடுக்கலாம். அப்படிங்கிற ஒரு முகவராக நாம் ஏற்கனவே பதிவு பண்ணி பணம் கட்டி எல்லாம் பண்ணி நாங்கள் இருக்கிறோம். அங்கீகரிக்கப்பட்ட ஆத்தரைஸ்ட் ஏஜென்ட் நாங்கள் ஐஆர்சிடிசியில். அப்போ ஐஆர்சிடிசியில் நமக்கு அந்த மெசேஜ் வரும்போது தான், இதுக்காக தான் பகவான் இந்த மாதிரியான ஒரு செயலை கொடுத்துருக்காரு போல், அப்போ இது ஒரு துணை தொழிலாகவும் இருக்குது, இதையும் நம்ம சேர்த்து பண்ணுவோம். அப்படிங்கிற வகையில் ஐஆர்சிடிசி நடத்தக்கூடிய பேக்கேஜுகளை இது வரைக்கும் நாங்கள் விளம்பரப்படுத்தாமல் இருந்தோம். ஏன்னா நாங்கள் அதை ஒரு பெருசாக எடுத்துக்கல. இப்போ இந்த ஒரு வகையில் இந்த மாதிரி கேட்குறவங்களுக்காக இதை பண்ணுவோம். இதே போல் இன்னொரு நிறுவனம் இருக்குது எங்ககிட்ட, அது ரியா டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ். இது பார்த்திங்கனாக்கா இந்திய அரசாங்கத்தினுடைய சுற்றுலா ஆப்ரேட்டர், அதாவது டூர் ஆப்ரேட்டர் அப்படிங்கக்கூடிய அங்கீகாரம் பெற்ற, இந்திய அரசினுடைய நேரடி அங்கீகாரம் பெற்ற சுற்றுலா நடத்தும் நிறுவனம். இவங்க பெரும்பாலும் வெளிநாட்டு யாத்திரைகள் தான் நிறைய பண்ணுறாங்க, ஃபாரின் பேக்கேஜஸ் பண்ணுறாங்க. இது போன்ற இதையும் நம்ம தொடர்ந்து நம்ம இதில் விளம்பரமாக கொடுப்போம். வரக்கூடிய மக்களை அந்த இதில் டிக்கெட் புக் பண்ணி அனுப்பி வைப்போம்.
ஏன்னா நம்ம வந்து ஒரு டூர் ஏஜென்சிங்கிற ஒரு பேஸில் நம்ம லைசன்ஸ் வாங்கியிருக்கிறோம். அப்படிங்கிறதுனால எங்கெல்லாம் டூர் ஏஜென்சிஸ் இருக்காங்களோ, டூர் நடத்தக்கூடிய ஆப்ரேட்டர்ஸ் இருக்காங்களோ, அவங்களுக்கு நாங்கள் டூரை வந்து புக் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு இது பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு துணை தொழிலாகவும் நம்ம நேரடியாக நடத்தக்கூடிய நிர்வாகம், அதாவது ஒருங்கிணைப்பு பண்ணக்கூடிய யாத்திரைகளையும் பண்ணுவோம் ஒரு சிலதை. இது போல் கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரியும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அந்த ரியா டூர்ஸ்னுடைய ஒரு சில ஃபாரின் பேக்கேஜஸ் வந்து நாங்கள் ஏற்கனவே சில விளம்பரம் கொடுத்துருந்தோம். தொடர்ந்து அதை அடுத்தது கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐஆர்சிடிசியினுடைய சுற்றுலா யாத்திரைகளையும் அடுத்து தொடர்ந்து நாங்கள் விளம்பரம் கொடுக்க போகிறோம். அந்த வகையில் இந்த காசி, கயா, அயோத்தி, திரிவேணி சங்கமத்துக்கு ஃப்ளைட் பேக்கேஜ் நவம்பர், அதாவது வருகின்ற 2024 வருஷம், இப்போ நடப்பு 2024 வருஷம் வருகின்ற நவம்பர் மாதம் 24ஆம் தேதி ஒரு ஃப்ளைட் பேக்கேஜ் அப்படிங்கக்கூடிய ஒரு திட்டம் வந்து ஐஆர்சிடிசியில் இன்னைக்கு காலையில் தான் எங்களுக்கு விளம்பரம் அனுப்பியிருந்தாங்க. அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 6 இரவுகள் 7 பகல் கொண்ட யாத்திரை திட்டம். டபுள் ஷேரிங்காக இருந்தது அப்படின்னாக்கா 43,500 ரூபா, ட்ரிபிள் ஷேரிங்காக இருந்ததுன்னா 42,000 ரூபா. இது நேரடியாக ஐஆர்சிடிசியை நடத்தக்கூடியது அப்படிங்கிறதுனால யார் ஒருத்தரும் எந்த ஒரு பயமும் பட தேவை இருக்காது. சென்னை விமான நிலையத்திலிருந்து கிளம்பி திரும்ப சென்னை விமான நிலையம் கொண்டாந்து விடக்கூடிய வகையில் திட்டம் அவங்க வடிவமைச்சிருக்கிறாங்க. இந்த வகையில் நம்பிக்கையாக நீங்கள் வந்து காசி யாத்திரை போயிட்டு வரணும், எந்த ஒரு அவநம்பிக்கையும் கொள்ள தேவையில்லை. ஏன்னா வேறு சிலர்கிட்ட இவ்வளோ பணமெல்லாம் கட்டி நம்ம ஏதாவது ஆயிருமோ, அங்கே ஏதாவது தொந்தரவு வந்துடுமோ அப்படின்லாம் நீங்கள் பயப்படக்கூடிய தேவையே இருக்காது. ஏன்னா முழுக்க முழுக்க இந்திய அரசாங்கத்தினுடைய நிறுவனம், இந்திய ரயில்வேயினுடைய ஒரு துணை நிறுவனம் ஐஆர்சிடிசி அவங்க நடத்தக்கூடிய, அவங்க இனிமேட்டு நடத்தக்கூடிய அத்தனை சுற்றுலாக்களையும் நாங்களும் எங்களுடைய யூடியூப் தளத்தில், யூடியூப் சேனலில் விளம்பரங்கள் கொடுக்க போகிறோம். அந்த வகையில் இது முதல் விளம்பரம். இனிமேட்டு நீங்கள் ஏதாவது ஐஆர்சிடிசி பேக்கேஜ் வேணும்னாலும், அல்லது உங்களுக்கு ஏதாவது வெளியூர் பயணம் போகணும் அப்படின்னாலும், டிக்கெட் வேணும்னாலும் நீங்கள் ஃபோன் பண்ணியோ வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் பண்ணுங்கள். நாங்கள் ஆன்லைன் டிக்கெட் எடுத்து உங்களுக்கு அனுப்பிச்சிடுவோம். பணத்தை வந்து நீங்கள் ஜிபேயில் வந்து அனுப்பி வைக்கணும். அந்த வகையில் இந்த ஐஆர்சிடிசி டூர் பேக்கேஜையும் நீங்கள் வேணும்னா தேவைப்பட்டால் பயன்படுத்திக்குவாங்க. இப்போ புக்கிங் ஆன்கோயிங், இன்னையிலேருந்து புக்கிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது வந்து முழுக்க முழுக்க விமான பயணம், மொத்தம் 7 நாட்களுக்கான பயணம். ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஏன்னா கவர்மெண்ட்னுடைய நிர்வாகத்தில், அரசாங்க நிர்வாகத்தில் நடக்கக்கூடிய யாத்திரை அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பாதுகாப்புக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. ஃப்ளைட் பேக்கேஜ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அங்கே கவனிப்பு, உபசரிப்பு எல்லாமே அற்புதமாக இருக்கும். அதே போல் உங்களுக்கு அங்கே கோயிலில் நுழைவுகள் எல்லாமே வந்து ஐஆர்சிடிசி மூலிமா போகிறதுனால உங்களுக்கு எல்லாமே சுலபமாக இருக்கும். மற்ற இது மூலிமா தனியார் யாத்திரைகள் மூலமாக போகும்போது நீங்கள் ஒரு பொதுஜனமாக தான் கோயிலுக்கு போவீங்க. இவங்க ஐஆர்சிடிசி மூலிமா போகும்போது உங்களுக்கு அங்கே சிறப்பு ஏற்பாடுகள்லாம் இருக்கும். அந்த வகையில் நீங்கள் இதை பயன்படுத்திக்க விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் இதை எப்படி புக்கிங் பண்ணுறது என்னங்கிறத மேற்கொண்டு உங்களுக்கு ஃபோன் மூலிமா தகவல் சொல்லுவோம். விமான பயணத்தை, அதுவும் பாதுகாப்பான ஒரு நம்பகமான பயணம் செய்யணும் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்க எல்லாமே இந்த திட்டத்தை பயன்படுத்திக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறோம். இப்போ தீபாவளியில் கூட பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பேக்கேஜ் ஒன்று அவங்க போட்டிருந்தாங்க. அது 70 சீட்டு தான் அவைலபிள்னு சொல்லி மொத்தமாக சொன்னதுனால நாங்கள் அதை பற்றி பெருசாக எடுத்துக்கல. வேணும்னா தேவைப்பட்டாங்க அதை பற்றி கூட தீபாவளியில் காசியில் கங்காசனம் பண்ணணும் அப்படிங்கிற விருப்பம் இருந்தாலும் சொல்லுங்கள், தொடர்பு கொள்ளுங்கள். ரயில் பயணத்திட்டம் அது 30,000 ரூபா சில்லற வரும். அதுக்குமே வந்து இருந்தது யாராவது வரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சொல்லுங்கள். நாங்கள் ஐஆர்சிடிசி ஏஜென்சியில் டிக்கெட் இருந்ததுன்னா உங்களுக்கு அதுலேயும் கூட பதிவு பண்ணித்தரோம். இதுவும் அதே போல் தான். நீங்கள் பணம் செலுத்துனீங்க அப்படின்னா டிக்கெட் பதிவு பண்ணி கொடுக்குறது எங்களுடைய வேலை. இந்த சுற்றுலாவை நடத்தக்கூடியது ஐஆர்சிடிசி நிறுவனங்கள் தான். அதே போல் முன்னே நான் சொன்ன மாதிரி இன்னமும் சில துணை நிறுவனங்கள், பல இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக பிரபலமான நிறுவனங்களுடைய துணை முகவராக நாங்கள் ஆகியிருக்கிறதுனால அதன் மூலியமாக வரக்கூடிய சுற்றுலாக்களையும் இனிமேட்டு விளம்பரம் கொடுப்போம். இது ஏஜென்சி புக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் உங்களுக்கு டிக்கெட்டுகளை பதிவு பண்ணி கொடுப்போம். யாத்திரையை நாங்கள் நடத்த மாட்டோம். அவங்க மூலிமா நீங்கள் யாத்திரை போயிட்டு வந்துடலாம். அது போக எங்களுடைய நேரடி யாத்திரையாக இருக்கிறத நாங்கள் நேரடி யாத்திரை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு விளக்கம் சொல்லிடுவோம். அந்த யாத்திரைகளில் நானே உங்கள் கூட வந்து உங்களுக்கு சுற்றுலா ஒருங்கிணைச்சி வழி நடத்தி கொடுப்பேன். அது போன்ற யாத்திரைகளில் உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். இருந்தாலும் நிறைய நம்மளால் பண்ண முடியாது அப்படிங்கிற காரணத்தினால நிறைய சுற்றுலாக்கள் நாங்கள் தவிர்த்துருந்தோம். இருந்தாலும் நம்ம மேலே நம்பிக்கை வச்சு நிறையா நண்பர்கள் பல யாத்திரைகளை பற்றி கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால நாங்கள் இனிமேட்டு பல யாத்திரைகள் குறித்த குறிப்புகளை கொடுக்க போகிறோம். ஏன்னா கொடுக்கக்கூடியது அத்தனையும் ரொம்ப நம்பகமான நிறுவனங்களோட சுற்றுலாவை தான் நாங்கள் கொடுப்போம். அதனால் தைரியமாக நீங்கள் வந்து வரலாம். நாம் சுற்றுலாவை நடத்தி கொடுத்தோம்னா எப்படி நம்ம நடத்தி கொடுப்போமோ அதே போல் நம்பகமான நிறுவனங்களை மட்டும்தான் நாங்கள் கைக்கொள்வோம். அதனால் தைரியமாக இது போன்ற ஏஜென்சி சுற்றுலாவிலையும் நீங்கள் கலந்துக்கலாம். எல்லோரும் வாங்க அப்படின்னு அன்போடு அழைக்கிறோம். அனைவரும் வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய. நன்றி உறவுகளே.